சாம்பார் சாதத்துக்கு முள்ளங்கியும் ஒரு கேரட்டும் அரிஞ்சு வச்சுருக்கோம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு. பருப்பு வெந்துருச்சு. தாளிச்சு விட்டு பார்க்கலாம். தாளிச்சாச்சு. தக்காளி வதங்கினதையும் காயை போட்டு வேக விட்டுறலாம். காய் போட்டு தேவையான உப்பு போட்டு தண்ணி விட்டாச்சு, வேகட்டும். காய் வெந்துருச்சு. இதில் பருப்பு கலந்து தண்ணி அளந்து ஊற்றி அரிசியும் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி, தனி மிளகாய் பொடி ரெண்டும் போட்டாச்சு. சாதத்துக்கு வைக்கிறத விட 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி அதிகமாக வச்சோம்னா தான் சாம்பார் சாதம் கொலகொலன்னு இருக்கும். ஒரு விசில் சேர்த்து விடணும். அரிசி போட்டு உப்பு போட்டு எல்லாம் போட்டாச்சு. 3 விசிலுங்கிறது 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சா இன்னும் கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு பிரண்டை தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.